குறிப்பாக யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் இந்த போர் ஆனது ரஷ்யாவை நோக்கி நகர்த்தப்படுவதாக தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக 300க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் தாக்குதல் நடத்திய நிலையில் ட்ரோன் யுத்தமாக இது மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ரஷ்யா ஈடாடி போயுள்ளது என்கின்ற உண்மை இப்பொழுது திட்ட தெளிவாக உலகிற்கு தெரிய வருகின்றது. காரணம், அவர்களால் இந்த ட்ரோன் தாக்குதல்களை முறியடிக்க முடியவில்லை. சென்ட் பீட்டர்ஸ்பர்க் நகராக இருக்கட்டும், அதாவது அவருடைய விளாடிமிர் புட்டினுடைய பிறந்த நகராக இருக்கட்டும் அல்லது தலைநகர் மாஸ்கோவாக இருக்கட்டும், மாஸ்கோவில் கூட பல நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் தாக்குதல்களை நடத்தியது என்பது அவை பறந்து வந்த தூரத்தையும் வான்வெளி என்பது மாஸ்கோவின் கட்டுப்பாட்டை இழந்து விட்டது என்பதையும் காட்டி நிற்கின்றது. செலன்ஸ்கி அவர்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம், தங்களுடைய இந்த ட்ரோன் தொழில்நுட்பம் தற்பொழுது 3000 கிலோமீட்டரை தாண்டுகின்ற அளவிற்கு வெற்றி பெற்று விட்டதான ஒரு உத்தியோகபூர்வ அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது போரின் வெற்றி என்பதை நிர்ணயிக்கின்ற இலக்குகளாக ரஷ்ய இலக்குகளை தெரிவு செய்வது என்பது ஒரு பேச்சு மேசைக்கு அவர்களை விரைவில் தள்ளும் என்கின்ற நிலை இருந்தாலும், பூட்டினை பொறுத்தவரையில் இது ஒரு பலத்த ஒரு அவமானம் தரக்கூடிய செயலாகத்தான் அவரால் பார்க்க முடியும். என்றால் அவர்களுடைய இழப்பு என்பது நாங்கள் நம்ப முடியாத இழப்பு. அதாவது ராணுவத்தில் பல ஜெனரல்கள் குறிவைத்தே தாக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள். ஒரு பேச்சு மேசையை நோக்கி நகர்த்தக்கூடிய அளவிற்கு இந்த போரை உக்ரைன் கொண்டு சென்றுள்ளது என்பது உண்மையிலேயே ஒரு வியத்தகு விடயமாகத்தான் பார்க்க வேண்டும். என்றால் போரின் பொழுதே தங்களது உற்பத்தி திறனை அதிகரித்தார்கள், ஆய்வுகளை மேற்கொண்டார்கள், அதன் மூலம் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். ஆம், மேற்குலகின் உதவி என்பது இந்த போருக்கு தேவை. ஆனால் மேற்குலகு தங்களை கைவிட்டாலும் எவ்வாறு அதிலிருந்து தப்பிப்பது என்பதற்கான ஒரு உத்தியை உக்ரைன் ஏற்படுத்தி தன்னக வளர்ச்சியை கொண்டிருக்கின்றது. இதற்கான பாராட்டு அந்த நாட்டின் அதிபருக்கும் அவரை இன்னமும் நம்பி அந்த போரில் ஈடுபட்டிருக்கின்ற மக்களுக்கும் தான் சாரும். என்று சொன்னால் இது ஒரு அசாதாரணமான, அதாவது ஒரு மிகவும் துணிச்சலான ஒரு வெற்றி. சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் இன்று மிக முக்கியமாக யுக்ரைன் மற்றும் ரஷ்யா தாக்குதல்களில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் இந்த போர் ஆனது ரஷ்யாவை நோக்கி நகர்த்தப்படுவதாக தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக 300க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் தாக்குதல் நடத்திய நிலையில் ட்ரோன் யுத்தமாக இது மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது உலக வரைபடத்தில் எவ்வாறான மாற்றங்களை கொண்டு வரப் போகின்றது என்ற கேள்விகள் பல ராணுவ ஆய்வாளர்கள் மத்தியில் எழுந்திருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த விவகாரம் தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து பேச இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் ஆய்வாளர் சுரேஷ் சர்மா எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், ரஷ்ய யுக்ரைன் போர் என்பது நீண்ட காலமாக செல்லுகின்ற ஒரு போராக இருந்தாலும் கூட இந்த களத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருப்பதை அண்மைய செய்திகள் தெரிவிக்கின்ற நிலையில் நேற்றைய தினம் கீவுக்கு அருகில் ஒரு எரிபொருள் கிடங்கு ஒன்று தாக்கப்பட்டிருந்தது. இது பலத்த சேதத்தை ஏற்படுத்தி இருப்பதோடு இது இந்த போரில் ஒரு மிக முக்கியமான தாக்குதலாகவும் பார்க்கப்பட்டது. நாங்கள் ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளில் பேசிய விடயம், இந்த ட்ரோன் தாக்குதல்கள் என்பது உலகத்துக்கு ஒரு அச்சுறுத்தலாக அமைவதோடு ஒரு புதிய போர் வியூகத்தை அமைக்கக்கூடிய வழிவகையை திறந்திருக்கின்றது என்ற ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டோம். சில வாரங்களுக்கு முன்னர் குறிப்பாக யுக்ரைனுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கனடாவில் ட்ரோன் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்கான பல்வேறு நகர்வுகள் மேற்கொள்ளப்படுவதாக கூட நாங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தோம். இந்த சூழலில் நேற்று நடைபெற்றிருக்கின்ற தாக்குதல் சம்பவமானது, குறிப்பாக யுக்ரைன் தரப்பானது தொடர்ந்து இந்த ட்ரோன் தாக்குதல்களை குறிப்பாக ரஷ்யாவுக்குள் ஊடுருவி தாக்கக்கூடிய தாக்குதல்கள், குறிப்பாக ரஷ்ய நகரங்கள் உள்ளரங்கில் போர் நடைபெறக்கூடிய ஒரு வழிவகையை திறந்திருப்பதாக கூறப்படுகின்ற நிலையில் இது தற்போதைய கள நிலைமைகளில் எவ்வாறான மாற்றத்தை கொண்டு வந்திருப்பதாக நீங்கள் பார்க்கின்றீர்கள்? இதன் மூலமாக எதிர்வருகின்ற காலங்களில் இந்த போர் எந்த திசை நோக்கி செல்லும் என்று நீங்கள் கணிக்கிறீர்கள்? இல்லை, நிச்சயமாக. அதாவது ரஷ்யா ஈடாடி போயுள்ளது என்கின்ற உண்மை இப்பொழுது திட்ட தெளிவாக உலகிற்கு தெரிய வருகின்றது. காரணம், அவர்களால் இந்த ட்ரோன் தாக்குதல்களை முறியடிக்க முடியவில்லை. குறிப்பாக சென்ட் பீட்டர்ஸ்பர்க் நகராக இருக்கட்டும், அதாவது அவருடைய விளாடிமிர் புட்டினுடைய பிறந்த நகராக இருக்கட்டும் அல்லது தலைநகர் மாஸ்கோவாக இருக்கட்டும்,
மாஸ்கோவில் கூட பல நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் தாக்குதல்களை நடத்தியது என்பது அவை பறந்து வந்த தூரத்தையும் வான்வெளி என்பது மாஸ்கோவின் கட்டுப்பாட்டை இழந்து விட்டது என்பதையும் காட்டி நிற்கின்றது. குறிப்பாக இந்த வார இறுதியில் செலன்ஸ்கி அவர்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம், தங்களுடைய இந்த ட்ரோன் தொழில்நுட்பம் தற்பொழுது 3000 கிலோமீட்டரை தாண்டுகின்ற அளவிற்கு வெற்றி பெற்று விட்டதான ஒரு உத்தியோகபூர்வ அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். இங்கே 2 விடயங்கள் இருக்கின்றன. முதலாவது, இந்த போர் என்பது எவ்வாறு அதாவது ஒரு சிறிய ஒரு நாடு, அண்டை நாடு, சுமார் 64 மைல் நீளமுள்ள படையணிகளை நகர்த்தி சென்ற ரஷ்யா, அதாவது தொடர் படையணி, 64 மைல் நீளமான டேங்கிகள் உள்ளுடன் உள்நுழைய முற்பட்ட பொழுது இந்த மேற்குலகு என்பது செலன்ஸ்கி அவர்களுக்கு கூறிய விடயம், உடனே புறப்பட்டு வாருங்கள், தஞ்சம் தருகின்றோம் என்று. ஆனால் அவர் அவ்வாறு தஞ்சம் பெறாமல் நான் நின்று போராடுவேன் என்று தனது மனைவி போன்றவர்களை அவர் மறைவாக இருப்பதற்கான ஒழுங்குகளை செய்துவிட்டு அங்கே நின்று அவர் போராட முனைந்த பொழுது அந்த போர் ஒரு புதிய திருப்பத்தை பெற்றது. ஆரம்பத்தில் உண்மையிலேயே இந்த டேங்கிகளின் பயன்பாடு என்பது இல்லாமல் செய்வதற்கு இந்த ட்ரோன் கையெறி குண்டுகளை கொண்டு சென்று வீசியது டேங்கிகளில் ஒரு நிலைப்பாடாக இருந்தது, அல்லது அது இந்த டேங்கிகளின் பயன்பாட்டின் தோல்வியை காட்டியது. டேங்கிகள் என்பதை இப்பொழுது கிடப்பில் போடப்பட்ட ஒரு இராணுவ ஆயுதமாக, அதாவது பாரிய யுத்த படையெடுப்புகளின் மூலோபாய அதாவது ஆயுதம் அல்லது மூலோபாயமாக செயற்படுகின்ற முன்னணி நிலை என்பது டேங்கிகள். அவைதான் சகலவற்றையும் துவம்சம் செய்து மற்ற படை அணிகளுக்கு வழிவிடுகின்ற செயற்பாடுகளை செய்கின்ற நிலையில் இருக்கின்ற பொழுது இப்பொழுது அந்த போர் முறை என்பது மாற்றம் பெற்று இந்த ட்ரோன் போர் முறை என்பது இவ்வாறு பெரிதுபடுத்தப்பட்ட பொழுது, குறிப்பாக இப்ப நாங்கள் அவருடைய அந்த வளர்ச்சியின், அதாவது ஒரு நாட்டின் தலைவர் எவ்வாறு அந்த நாட்டை நடத்தி செல்ல முடியும் என்பதற்கான சமகால கதாநாயகன் யார் என்று கேட்டால் அது செலன்ஸ்கி என்பதை தவிர வேறு யாராகவும் இருக்க முடியாது. அதற்குரிய காரணம், அவ்வாறு நாட்டை விட்டு புறப்படாதது மாத்திரமல்ல, நீங்கள் இப்பொழுது ஒரு 2 வருடங்களுக்கு முன்னர் எடுத்து பார்த்தீர்களானால் அவர் அமெரிக்காவிற்கு உதவி கேட்டு வந்திருந்தார். அமெரிக்கா தான் இந்த போருக்கான மூலோபாய உதவிகளை செய்திருந்தது. அந்த உதவி கேட்டு வந்திருந்த பொழுது இப்படி எள்ளி நகையாடப்பட்டு இரவு விருந்து கூட கொடுக்கப்படாமல் அனுப்பப்பட்டார் என்பதை நாங்கள் அறிவோம். அதாவது உங்களிடம் துருப்புச்சீட்டுகளே இல்லை என்று ஜேடி வேன்ஸ் உட்பட அனைவரும் சொன்னார்கள், யூ டோன்ட் ஹேவ் எனி கார்ட்ஸ் டு பிளே, நீ தோற்க போகின்றாய், ஒரு சமரசத்துக்கு வருவோம் என்று. ஆனால் அதன் பிறகு சென்று இவ்வாறான விருத்தியான நடவடிக்கைகளை செய்து இந்த ட்ரோன் நடவடிக்கைகள் மூலம் தனது பிரதேசத்தை மாத்திரமில்லை, இப்பொழுது ரஷ்யாவின் பிரதேசங்கள் போரை ரஷ்யாவிற்கு உள்நகர்த்தி விட்டார். அங்கே போர் என்பது இப்பொழுது ரஷ்ய மக்களின் பீதியாக மாறிவிட்டது. அதே நேரம் 2014ஆம் ஆண்டு கைப்பற்றப்பட்டு சுமார் $2 பில்லியன் செலவில் ஒரு பாலம் அமைக்கப்பட்டு தங்களுடைய பகுதியாக இணைக்கப்பட்ட கிரிமியாவை எப்பொழுதும் ரஷ்யா விட வேண்டிய நிலைக்கு வந்துவிட்டது என்றால், ட்ரோன் தாக்குதல்கள் மூலம் அந்த பாலம் என்பது முதல் தற்கொலை தாக்குதல்கள் மூலம் தாக்கப்பட்டிருந்தாலும் பிறகு இந்த ட்ரோன் தாக்குதல்கள் மூலம் அந்த பாலத்தின் செயல்பாடு என்பது இனி சரிவராது என்கின்ற நிலையில் அவர்கள் அங்கே கிரிமியாவில் இருந்து வெளியேற வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட போகின்றார்கள், அல்லது கிரிமியாவின் நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை கட்டியம் கூற முடியாத நிலையில் இருக்கின்றது. ஆனால் மறுபக்கமாக இப்ப தாங்கள் கைப்பற்றிய பிரதேசங்களில் தங்களுடைய படைகளை அகல கால் விரிப்பதற்கான முயற்சிகளில் ரஷ்யா ஈடுபட்டு வந்தாலும் தற்போதைய ரீதியில் இந்த போர் என்பது நிச்சயமாக உக்ரைனுக்கு சாதகமானதாகவும் அதேவேளை உக்ரைன் விரும்பியதை அடைவதற்கான நிலைமையாகவும், இப்பொழுது பார்த்தீர்கள் ஐரோப்பிய நாடுகள் கூட இந்த அமெரிக்கா தனது உதவி வளங்களை நிறுத்திய பிற்பாடு $92 பில்லியன் தொகையிலான அந்த ஆயுத உதவி திட்டம் ஒன்றிற்கான அனுமதியை வழங்குவதற்கான முனைப்புகளை மேற்கொண்டு அவை வெற்றிகரமாக முன்னேறிக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் இந்த போரின் வெற்றி என்பதை நிர்ணயிக்கின்ற இலக்குகளாக ரஷ்ய இலக்குகளை தெரிவு செய்வது என்பது ஒரு பேச்சு மேசைக்கு அவர்களை விரைவில் தள்ளும் என்கின்ற நிலை இருந்தாலும்
பூட்டினை பொறுத்தவரையில் இது ஒரு பலத்த ஒரு அவமானம் தரக்கூடிய செயலாகத்தான் அவரால் பார்க்க முடியும் என்றால், அவர்களுடைய இழப்பு என்பது நாங்கள் நம்ப முடியாத இழப்பு. அதாவது இராணுவத்தில் பல ஜெனரல்கள் குறிவைத்தே தாக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள். சாதாரணமாக ஒரு சிறிய படையாக இருந்தால் அங்கே இருக்கின்ற ஜெனரல் என்பவர் சாதாரண ஒரு நபராகவோ அல்லது திறமை இல்லாதவராகவோ இருப்பார். ஆனால் பல 10,000 இராணுவத்தை கொண்ட ரஷ்ய இராணுவத்தில் ஒரு ஜெனரலாக வருவது என்பது அவருடைய அந்த அசாத்திய திறமைகளின் வெளிப்பாடாகத்தான் அவ்வாறு வர முடியும். அவ்வாறானவர்களை எல்லாம் இந்த போர் இல்லாமல் செய்துவிட்டது. அதைவிட அவர்களுடைய மூலோபாய கனரக வாகனங்களின் பயன்பாட்டையோ அல்லது விமானங்களின் பயன்பாட்டையோ இல்லாமல் செய்துவிட்டது. அவர்கள் கூட ட்ரோன் போர் முனைக்கு திரும்பிக் கொண்டிருந்தாலும் ஒரு பேச்சு மேசையை நோக்கி நகர்த்தக்கூடிய அளவிற்கு இந்த போரை உக்ரைன் கொண்டு சென்றுள்ளது என்பது உண்மையிலேயே ஒரு வியத்தகு விடயமாகத்தான் பார்க்க வேண்டும். என்றால் போரின் பொழுதே தங்களது உற்பத்தி திறனை அதிகரித்தார்கள், ஆய்வுகளை மேற்கொண்டார்கள், அதன் மூலம் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். சரி, இந்த போரரங்கில் மிக முக்கியமாக பேசப்படுகின்ற ஒன்று இந்த நாட்டு பற்றுடன் போராடக்கூடிய போர் வீரர்கள். குறிப்பாக ரஷ்ய தரப்பில் அவ்வாறானவர்கள் இல்லை, அவர்கள் கூலிக்கு அமர்த்தப்படுகின்ற படை வீரர்களாக இருப்பதான குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே முன்வைத்திருக்கின்ற நிலையில் இப்பொழுது உள்ளரங்குகளை தாக்கக்கூடிய உள்நாட்டில் இருக்கின்ற மக்கள் நேரடியாக இந்த போரை அனுபவிக்கக்கூடியவர்களாக மாற்றப்படுகின்ற பொழுது அவர்களுடைய மனநிலை என்பது எப்படி இருக்க போகிறது? இது ரஷ்யாவுக்கு ஏற்கனவே இந்த களத்தில் இருக்கின்ற படை வீரர்களுக்கும் மக்களுக்கும் இடையிலான மனோநிலையில் எவ்வாறான மாற்றத்தை கொண்டு வரும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இது இந்த போரில் எவ்வாறு பிரதிபலிக்கும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக போரின் ஆரம்பத்தின் பொழுதே ரஷ்ய வீரர்களுக்கு இந்த போர் தேவையில்லாத ஒன்று என்கின்ற ஒரு தோற்றப்பாடு இருந்தது. குறிப்பாக அவர்கள் தங்களுடைய படை நகர்த்தலின் பொழுது தங்களுடைய இராணுவ உயரதிகாரிகளையே கொன்ற சம்பவங்கள் கூட இடம்பெற்றிருந்தது. அதன் பிறகான காலத்தில் இந்த போருக்காக அவர்கள் கூலிப்படைகளை, குறிப்பாக நீங்கள் ஒரு விடயத்தை இங்கே தொட்டு செல்ல வேண்டும், வேக்னர் நாங்கள் மறந்த பெயராகி போய்விட்டது. இந்த போரின் வெற்றிக்காக அல்லது ரஷ்யாவின் வெற்றிக்காக போராடி அந்த போரை ஒரு உச்ச நிலையில், அதாவது உக்ரைனிற்கு ஒரு பெரிய தலையடியாக கொண்டு வந்தது இந்த வேக்னர் குரூப் எனப்படுகின்ற ஒரு ஆயுத குழு. அந்த குழு அவர்களிடம் கேட்டது என்னவென்றால், எங்களுக்கு உணவுக்கும் பணத்திற்கும் ஆயுதத்திற்குமான ஆயுத சப்ளைகளை வழங்குங்கள் என்று கேட்ட பொழுது அந்த குழு அதற்கான மறுப்பு என்னென்றால் அவர்கள் பிரபல்யம் பெற்று விட்டார்கள். அதாவது ரஷ்ய இராணுவத்தை விடவே அவர்கள் பிரபல்யம் பெற்ற தன்மை வந்த பொழுது ரஷ்யா அவர்களை மட்டுப்படுத்த முயன்றது. அதன் பொழுது அவர்கள் ஒரு புரட்சியை செய்ய வெளிக்கிட்ட பொழுது பூட்டின் இல்லை நாங்கள் ஒன்றாக போவோம் வாருங்கள் இல்லாமல் சொல்லிவிட்டு அவர்கள் ஆசுவாசப்படுத்திவிட்டு அவர்கள் அனைவரையும் ஒரே விமானத்தில் ஏற்றி விமானத்தில் வைத்து கொண்டு வைத்து கொன்றது என்பது நாங்கள் மறந்து போன ஒரு கதை. அவ்வாறாக இந்த போரின் பொழுதான வெற்றிக்கான காரணமாக இருந்தது இவ்வாறான ஆயுத குழுக்களின் உதவியும் மற்றும் புதிதாக பல நாடுகளிலும் இருந்து கூலிக்கு அமர்த்தப்பட்ட அதாவது இராணுவங்களில் இருந்தவர்களும் போராட்ட குழுக்களில் இருந்தவர்களும் இவ்வாறு கூலிக்கு அமர்த்தப்பட்டிருந்தார்கள். ஆனால் அவர்களால் அங்கு அந்த போரரங்கில் நின்று பிடிக்க முடியாத நிலை. குறிப்பாக வடகொரியா உத்தியோகபூர்வமாகவே தனது படைகளை ரஷ்யாவிற்கு அனுப்பியிருந்தது. முதல் மறைமுகமாக அனுப்பியிருந்தாலும் அது இப்பொழுது பகிரங்கப்படுத்தப்பட்ட ஒரு உண்மையாகிவிட்டது. அவ்வாறாக அனுப்பப்பட்டு இவ்வாறு போர் வீரர்கள் சென்றாலும் அங்கே இந்த அவர்களுக்கு இருக்கின்ற இந்த அதாவது தேசப்பற்று என்பது உக்ரைனியர்களுக்கு இருக்கின்ற தேசப்பற்று என்பது தங்களுடைய நிலத்தை காப்பது என்பது. ரஷ்யர்களை பொறுத்தவரையில் இனி ஒரு நிலத்தை நோக்கி தாங்கள் செல்வதும் அதற்கான எதிர்த்தாக்குதலாக இவ்வாறான முன் அனுபவம் இல்லாத ஒரு போர் முனையை, அதாவது ஒரு கையெறி குண்டுக்கும் ஒரு சிறிய ஆளில்லா விமானத்திற்கும் அல்லது நகர்ந்து செல்கின்ற ரோபோக்கும் தாங்கள் கையுயர்த்தி சரணடைய வேண்டிய ஒரு களம் அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒன்று. அதை விடவும் இன்னும் ஒரு விடயம், நாங்கள் அந்த முதல் கரைத்த அந்த ட்ரோன் உற்பத்தியில் இந்த 2026 ஆரம்பத்திலேயே உக்ரைன் அறிவித்திருந்தது இந்த வருகின்ற ட்ரோன்களை எதிர்த்து தாக்குகின்ற ட்ரோன்கள், அதாவது இன்டர்செப்டர் எனப்படுகின்ற இடைமறித்து தாக்குகின்ற ட்ரோன்களை தாங்கள் ஒரு நாளைக்கு 1000 ட்ரோன்கள் செய்வதாகவும் வேறு போரரங்குக்கு ஈரானின் போரரங்குக்கு தேவையானால் அவற்றை தாங்கள்
தந்துதவ இருப்பதாகவும் அவர்கள் அமெரிக்காவுக்கு அறிவித்த சம்பவம் ஒன்று இருக்கின்றது. இவ்வாறாக அவர்களுடைய அந்த தேசப்பற்று என்பதும் ரஷ்யர்களுடைய தேசப்பற்று என்பதும் வேறு வேறு திசை நோக்கி சொல்கின்றன. விருப்பமில்லாத யுத்தம் ஒன்று, வேண்டப்படாத யுத்தம். அந்த யுத்தத்திற்கு மேற்குலகின் அனுசரணை இருக்கின்றது. அவர்கள் பாவிக்கின்ற ஆயுதங்கள் நவீனமயமானவை. அதைவிட போரரங்கு ஒரு புதிய நிலைக்கு மாறிவிட்டது. அதாவது எந்த ஒரு காலத்திலும் இல்லாத அளவிற்கு போரரங்கு என்பது தற்பொழுது புதிய நிலைக்கு மாறிவிட்டது. குறிப்பாக நாங்கள் இந்த விடயத்தில் தொட்டு செல்ல வேண்டிய ஒரு விடயம் இருக்கின்றது. சாதாரணமாக இந்த ஆளில்லாத கலங்களின் பயன்பாடு எவ்வாறு இருக்கும் என்பதை அறிவதற்கான ஒரு உதாரணமாக எடுக்கக்கூடியது இந்த அப்பாச்சி எனப்படுகின்ற அமெரிக்காவின் ஹெலிகாப்டர் ஹோமஸ் நீர்நிலையில் தாக்கி அளிக்கப்பட்ட பொழுது அதன் 2 விமானிகளும் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேல் நீரில் இருக்கின்ற பொழுது அவர்களை சென்று மீட்டு வந்தது ஒரு ஆளில்லாத கலம். அப்பொழுது பாருங்கள், அதாவது இலத்திரனியல் போராக இது மாறிவிட்டது. இந்த மனிதர்களுடைய பயன்பாடு என்பது இல்லாமல் செல்கின்ற நிலையில் இவ்வாறான தேசப்பற்று என்பது ரஷ்யர்களிடமே இல்லாமல் செல்லும் என்றால் அவர்களுக்கு தெரியும் இது தேவையில்லாத ஒரு போர் என்று. அதுதான் உண்மை. குறிப்பாக இந்த மேற்குலகங்கள் வழங்கக்கூடிய மேற்குலக நாடுகள் வழங்கக்கூடிய உதவி என்பது மிக முக்கியமானதாக யுக்ரைனுக்கு தேவையான ஒன்றாக இருக்கின்றது. இப்பொழுது இந்த ட்ரோன் தாக்குதல்கள் விரிவடைந்திருக்கின்ற நிலையில் ஏற்கனவே இருக்கின்ற ஆயுத விநியோகம் என்பது இல்லாமல் போயிருக்கின்ற சூழலில் மேற்குலக நாடுகளுடைய உதவி என்பது யுக்ரைனுக்கு எந்தளவு தேவையாக இருக்கின்றது? அதற்கான உதவியை எந்த வகையில் அது வழங்கப் போகிறது? கடந்த காலங்களில் இருந்து எவ்வாறாக அது மாற்றம் பெறும் என்று நினைக்கின்றீர்கள்? இல்லை, அவர்களை பொறுத்தவரையில் இந்த உதவி என்பது இன்றியமையாதது. அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. குறிப்பாக கூறினால் கனடா கூட அதற்குரிய உதவிகளை கொடுப்பதற்காக கனடா கூட கனடிய பிரதமர் கூட அண்மையிலே கூட குறிப்பிட்டிருக்கின்றார் ஒரு சந்திப்பு ஒன்றில் உக்ரைனுக்கான உதவி என்பது தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் என்று. இவ்வாறாக அந்த மேற்கு நாடுகளின் உதவி என்பது செல்லுகின்றது. அதேவேளை அமெரிக்காவின் உதவி என்பது இல்லாமல் கூட அந்த போர் தொடர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலையை அவர்கள் அடைகின்றார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. அமெரிக்கா கைவிட்டு விட்டதா என்றால் முற்றுமுழுதாக கைவிடவில்லை. ஆனால் அவர்கள் கூறிய விடயம் தாங்கள் பதவிக்கு வந்த டொனால்ட் ட்ரம்ப் பதவிக்கு வந்ததும் சுமார் தான் ஒரு 2 வாரங்களில் அந்த போரை பேச்சுவார்த்தை மூலம் ஒரு தொலைபேசி அழைப்பு மூலமே அந்த பேச்சுவார்த்தைக்கு அந்த தரப்புகளை இழுத்துச் செல்ல முடியும் என்று. ஆனால் அவ்வாறு இல்லாமல் அந்த போர் தொடர்ந்து செல்கின்ற பொழுது இவ்வாறான கொடுப்பனவுகள் என்பன தொடர்கின்றன. அந்த கொடுப்பனவுகள் தொடர்பாக உள்நாட்டில் கூட சர்ச்சைகள் தற்பொழுது கிளம்புகின்றன. குறிப்பாக கனடாவை பொறுத்தவரையில் 11-12 பில்லியன் டாலர்கள், எனக்கு தொகை வடிவாக ஞாபகம் இல்லை, கொடுப்பது என்பது கனடாவில் உள்ள மக்களின் நிலைமையை பார்க்காமல் இவ்வாறான நிலைக்கு கனடா செல்ல வேண்டுமா என்கின்ற ஒரு கேள்வியை கூட எழுப்புகின்ற விடயமாக இருக்கின்றது. இப்பொழுது ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரையில் உக்ரைன் போர் என்பது வெல்லப்பட்டே ஆக வேண்டும். அதன் மூலம்தான் தாங்கள் ரஷ்யாவின் எதிர்கால தாக்குதல்களை தவிர்க்க முடியும் என்றால் அவை எல்லைகளை கொண்ட நாடுகள். அவ்வாறான நிலையில் இருக்கின்ற பொழுது அவற்றின் பங்களிப்பு என்பது அவர்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் நிச்சயமாக மேற்குலக பங்களிப்பு, அதாவது மேற்குலகம் தான் இந்த போரை ஆரம்பித்து வைத்தது. மேற்குலகின் உதவி இல்லாவிட்டால் இந்த போர் என்பது நடைபெற்றிருக்க முடியாது. இப்பொழுது இன்னும் மேற்கொண்டு செல்வதானால் இப்பொழுதும் அவர்களை பொறுத்தவரையில் அந்த எதிர்த்து வருகின்ற ஏவுகணைகளை எதிர்த்து தாக்குகின்ற ஏவுகணைகளை அவர்கள் அமெரிக்காவிடமிருந்துதான் பெற வேண்டிய தேவை இருக்கின்றது. அல்லது அமெரிக்கா வேறு நாடுகளுக்கு கொடுத்தவற்றிலிருந்து அந்த நாடுகளில் இருந்து பெற வேண்டிய இந்த பேட்ரியாட் என்கின்ற அந்த ஏவுகணைகள், அதாவது வருகின்ற ஏவுகணைகளை தாக்கி அளிக்கின்ற ஏவுகணைகளை, அவ்வாறானவற்றை இப்பொழுது ஜெர்மனி போன்றவை தாங்கள் ஏற்கனவே அமெரிக்காவிடமிருந்து கொள்வனவு செய்து வைத்திருந்தவற்றை கூட அவர்கள் இப்பொழுது கொடுக்கின்றார்கள். எனவே இது ஒரு அதாவது எவ்வாறு கூறலாம் என்றால், ஆம், மேற்குலகின் உதவி என்பது இந்த போருக்கு தேவை. ஆனால் மேற்குலகு தங்களை கைவிட்டாலும் எவ்வாறு அதிலிருந்து தப்பிப்பது என்பதற்கான ஒரு உத்தியை உக்ரைன் ஏற்படுத்தி தன்னக வளர்ச்சியை கொண்டிருக்கின்றது. இதற்கான பாராட்டு அந்த நாட்டின் அதிபருக்கும் அவரை இன்னமும் நம்பி அந்த போரில் ஈடுபட்டிருக்கின்ற மக்களுக்கும் தான் சாரும். என்று சொன்னால் இது ஒரு அசாதாரணமான, அதாவது ஒரு மிகவும் துணிச்சலான ஒரு வெற்றி. ஒரு சாதாரண நகைச்சுவை கலைஞனாக அறிமுகமாகி பிறகு அரசியல்வாதியாகி பிறகு அந்த நாட்டின் தலைவரான ஒருவரால் இவ்வளவு தூரத்திற்கு இந்த நாட்டை கொண்டு செல்வது என்பது அவரை காலத்தின் இன்றைய கதாநாயகனாக எங்கள் முன் நிறுத்தி இருக்கின்றது என்பதுதான் உண்மை. நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்துரைமைக்கு மீண்டும் விரிவாக பேசுவோம்.
நன்றி ராம், நன்றி நேர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.